என் பேர் அழகப்பன். நான் மிலிட்ரி எக்ஸ்-சர்வீஸ்மேன். இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நத்தம் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். ஏரியா வந்து நத்தம் பக்கத்தில் லிங்காவடி விளக்கு. லிங்காவடி விளக்குல சங்கரலிங்கபுரம் என்ற இடத்துல தான் இந்த நம்ம கம்பெனி வச்சுருங்க. கம்பெனி பேர் ஜேகே பிரிக்ஸு. இது 2009 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. இப்போ கொரோனா டயத்தில் கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி இன்டர்லாக் அந்த மாதிரி மெத்தட் போனோம். நம்ம இன்டர்லாக் இப்போ 2001 இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. இது வந்து ஃப்ளாஷ் நம்ம தயார் பண்ணுறது. ஆலோ பிளாக் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஏன்டா இதில் இன்டர்லாக்கில் வந்து ஃப்ளாஷ் எட் பண்ணுறோம் கெமிக்கலு. அதனால் இது கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டன் இருக்குங்க. ஆமாம், 30 டன்ன்றனால உங்களுக்கு கல் மிஷின் போட்டு தான் அறுக்கணும் இதை. ஆமாம், மேனுவல்லாம் உடைக்கிறது சிரமமாக இருக்கும். வேறு இப்போதைக்கு நம்ம ஒரு 3 டைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இன்டர்லாக்கு. 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 9 இன்ச்சு. 3லேயுமே வந்து சிமெண்ட்டு இருக்குது, நம்மகிட்ட மட்டு இருக்குது. மட்டு வந்து ஆர்டர் கொடுத்தா நம்ம பண்ணி தருவோங்க. மற்றபடி இந்த 3 பிரிக்கில் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக 8 இன்ச்சு, 9 இன்ச்சு. 9 இன்ச்சு மோஸ்ட்லி நம்ம ஆர்டர் எடுத்தாங்க பண்ணுறது. ஆமாம், ஏன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு போயிட்டுருக்கு. இப்போ 2001 இது வரை 8 இன்ச்சு பிரேக்கு ஒரு 2.5 ஒரு 3 லட்சம் பிரேக்கு கொடுத்துருக்குங்க. நம்ம ஒரு 3 லட்சம் பிரேக்கு. இது போக நம்ம ஓன் சைட்டாக எடுத்து பண்ணுறோம். ஆமாம், ஓரளவு லோ பட்ஜெட்டில். இது என்னன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக பண்ணுறதுனால கஸ்டமருக்கு வந்து அந்த பெனிஃபிட் பூரா கிடச்சிருங்க. எங்களுக்கு கல்லுக்கு உள்ள காசு மட்டும் கிடைக்கும், மற்றபடி நம்ம பெர்சன்டேஜ்லாம் கூட வச்சு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆமாம், அதனால் இது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு லாபமாக இருக்கும். வேலை வந்து ஒரு டக்குன்னு முடியும். ஒரு 3 மாதத்துலேயே வந்து கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுக்கு கவர் ஆகிருங்க. ஒரு வீடு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ இதுக்கு வந்து பூச வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த மெத்தடு, அந்த கட்டு பூச்சு இது இல்லாதனால உங்களுக்கு மக்கள் கொஞ்சம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்டா இப்போ விற்கிறது எம்சாண்டு இதெல்லாம் ரேட்டு கூடிருச்சு. 2வது லேபரும் உங்களுக்கு ஒரு 1000 சதுரடி வீடு போடலாம் அப்படின்னா அது ஒரு 3 மாதத்தில் முடிச்சிடலாம் கண்டினியூவாக பண்ணும்போது. இதோடைய செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஒரு 22 லட்ச ரூபா வருங்க உங்களுக்கு. இப்போ இதே வந்து நம்ம செங்கலில் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 30 லட்ச ரூபாய் விட்டு வந்துருங்க இப்போ விற்கிற விலைவாசிக்கு. வேறு இதில் வந்து மிச்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ஒரு 30%. அது என்ன செலவு மிச்சம் அப்படின்னா, இதில் வந்து எம்சாண்டு, 2வது வந்து சிமெண்ட்டு, 3வது லேபரு, 4வது வந்து தண்ணி இதுக்கு தேவையில்லைங்க நம்ம இன்டர்லாக் பண்ணும்போது. இது எல்லாம் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் இது வந்து லாபகரமாகத்தே இருக்கும் உங்களுக்கு. 2வது லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து இது லாங் லைஃபுங்க. இது ஆலோ பிளாக் இதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது அந்த லைஃப் உங்களுக்கு ஒரு 25 ஒரு 30 வந்து அவருடைய தன்மை இழந்துருங்க. ஏன்டா அது வைப்ரேட்டில் வர்றதுனால உங்களுக்கு அந்த லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. இது கம்ப்ரஷன் அப்படின்ற போது உங்கள் லைஃப் வந்து கூடும். இதுக்கு நாட்கள் ஆக ஆக ஆகாதே உங்கள் ஸ்ட்ரென்த்து கூடும் இந்த இன்டர்லாக் பொறுத்தது. அதனால தான் வந்து இதை நம்ம எடுத்து சொல்கிறது. இது புது பேட்டர்னாக இருக்கிறதுனால மக்கள் இப்போ வந்து ஆரம்பத்தில் தயங்கினாங்க. இப்போ மீடியாவில் நிறையா வந்ததுனால அங்கங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஒரு சைட்டை பார்த்தோன்னா சரி இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படிப்பு ஒரு மீடியம் பீப்புளோட சரி இதை நம்ம சொல்கிற வச்சுட்டு எடுத்துக்கிட்டு அந்த டக்குன்னு அந்த லைனில் வந்துடுறாங்க இன்டர்லாக்கு. இப்போ ஒரு கஸ்டமர்லாம் நம்மளுக்கு சொன்னாருங்க, இப்போ நான் செங்கல்ல கட்டியிருந்தால் நான் வீடே முடிக்க முடியாதுங்க, இப்போ இன்டர்லாக்னால தான் நம்ம வந்து வீடை கட்டிட்டு ஈஸியாக வர முடிஞ்சிச்சு. ஏன்னா அதாவது பேஸ்மெண்ட்டும் அப்புறம் லிண்டலு ரூப்பு கைவிடிச்சவர் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துலேயே கவர் ஆகிடும். டக்குன்னு கண்டினியூவாக வேலை ஆகும்போது இது கம்பல்சரியாக பூச்சி வரணுன்றதான் கிடையாதுங்க. இப்போ டோட்டலாகவே பூச்சவே நிப்பாட்டணும். நம்ம இப்போ அந்த சந்துக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் பண்ணிடுவோம். நார்மலாக பீஸாண்டும் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி அப்படியே பாயிண்டிங் பண்ணி அதை கவர் பண்ணிடுறாங்க. உள்ளே வந்து சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ பிளாஸ்டர் வந்து பண்ணுறதை இப்போ நிப்பாட்டுறோம். அது டைரெக்டாகவே வந்து ரூப்பு கீழே வந்து பிளாஸ்டிக் விரிச்சிட்டு அப்படியே நம்ம காங்கிரீட் போடும்போது அப்படியே பூசின மாதிரி ஒரே மாதிரி லோட் ஆயிருங்க. அதனால் டைரெக்டாக பட்டி பிசுறு மட்டும் பப்பியும் பார்த்து விட்டு பட்டி பார்த்தா போதும் உங்களுக்கு. அது மாதிரி உள்ள அந்த அந்த கால போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் டைரெக்டாக பூச்சி இல்லாமல் அப்படியே பட்டிலே கொண்டு வந்துடலாம் அதை. ஆமாம்,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நம்ம அதாவது செலவை கம்மி பண்ணுறத நம்ம ஐடியா பண்ணி பண்ணிக்கலாம். நிறையா வந்து செலவழிக்க அவசியம் கிடையாதுங்க இதில். ஏன்னா ஒரு பில்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் செவத்துல தான் உங்களுக்கு வந்து செலவாகுங்க. ரெண்டாவது கட்டுமானம் இருக்குது, ரெண்டாவது பிளாஸ்டர் இருக்குது. அப்படி போகும்போது உங்களுக்கு செலவு கூட்டிகிட்டே போகும். இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக வந்து அந்த வேலையை டக்குன்னு முடிச்சிடும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்காது. பட் என்னாண்டா இந்த நம்ம ஐடியா சொல்லும்போது அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுங்க. ஒரு நம்மளுக்கு வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோனை அரேஞ்ச் பண்ணி தரோம் பிரதர். நம்ம லோனு வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றோம். அவங்களுக்கு வந்து எப்படி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க பேரில் சொந்தமாக இடம் இருந்தால் மட்டும் போதும். அவங்களை எப்படியாவது நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம். இது போக அந்த லோனில் வந்து கவர்மெண்ட் சப்சிடிக்கு நாங்கள் அதை வாங்கி கொடுக்குறதுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருந்தால் அதையும் நம்ம ஓகே பண்ணி விட்ருவோங்க. ஆமாம். இப்போ நிறையா வீடு நம்ம 2000 வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானாமதுரையில் ஒரு ஆர்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ குட்டுப்பட்டி பக்கத்தில் ஒரு வீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக நத்தத்தில் ஒரு வீடு இப்போ நம்ம பேசியிருக்கோம். அடுத்து அதை பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு இப்போ சமயத்தில் வந்து பெருமாட்டில் ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று பண்ணாங்க. காம்பவுண்டு மட்டில், அதாவது மண்களில் பண்ணோம். ஆமாம். அது வந்து நிறையா பாட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து அந்த இன்டர்லாக் அந்த வால் மட்டில் எப்படி பண்ணியிருக்கோம் அது அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ மற்றவங்களும் வந்து அதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஒன்றை வச்சு ஒன்று போய்கிட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நிறையா அந்த மாதிரி இதில் பண்ணலாம்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஆமாம். இது வந்து மக்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ விரும்பி வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக நல்ல ரீதியாக அவங்களுக்கு குறைஞ்ச ரேட்லேயே பண்ணி கொடுக்குறோன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்குங்க. தமிழ்நாடு பூரா இன்டர்லாக் கல் சப்ளை பண்ணுறாங்க. மெட்டீரியலாகவும் கொடுத்துட்றோம். இல்லை சைட்டில் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருங்க, வீடை சாவியை கையில் விட்டுருந்தாலும் நான் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து நாங்கள் சாவியை கொடுத்துருவோம். இல்லை மெட்டீரியல் மட்டும் கொடுங்க, மெட்டீரியல் கொடுத்து ஆள் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாலும் மெட்டீரியலை சப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஆளையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க. ஆமாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. பட் என்னன்டா நாங்கள் ஆளை அனுப்பிச்சிடுவோம்டா உங்களுக்கு அக்கமடேஷன் அதுக்குள்ளே ஃபுட்டு இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறணும். ஆமாம். மற்ற மேற்கொண்டு உங்களுக்கு கல் எதுவும் வேணும் அப்படின்னா இந்த கீழே உள்ள நம்பரை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணால் கூப்பிடலாங்க. ஓகே, வணக்கங்க.